எனது அருமை உறவுகளே, கொஞ்சம் தயவுசெய்து யாரும் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படி போயிடாதீங்க. கொஞ்சம் ஒரு ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். நம்ம பெரும்பாலும் முஸ்லீம்களில் ஹத்த சாப்பாடும்பாங்க. யாராவது இறந்துட்டா அவங்க 3, 7, 21, அது இந்துக்கள்லாம் எல்லா மதத்துலையும் இருக்கும். முஸ்லீம்களில் நம்ம இஸ்லாமிங்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்போ நம்ம இறந்தவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவாங்க. அது நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம உறவாளியாக, நம்ம ஒரு தெரிஞ்சவங்களா அந்த வீட்டில் அவங்க தர்றதை நம்ம சாப்பிட்லாம், தப்பில்லை. அது நான் மார்க்கத்துக்குள்ளே போகலை, அத்தான் ஓதுறது சரியா தவறா அப்படிங்கிறதுனா. எனக்கு என்னென்னு கேட்டால், ஒரு விருந்தாளியாக நம்ம எங்கே போகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம இறந்து போனவங்க வீட்டுக்கு நம்ம அங்கே போகும்போது நம்ம சொந்தமாக இருக்கலாம், இறந்து போனவங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீடாக இருக்கலாம். அப்போ நம்ம இறந்து போய் அவங்க வீட்டில் எதை வச்சானுமோ நம்ம பாதி வயிறாக இருந்தாலும் சரி, காவாசியாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பிளேட்டில் என்ன இருக்கோ சாப்பிட்டுட்டு நம்ம சலாம் சொல்லிவிட்டு போயிடணும். அதான் முறை. கல்யாணக்கார வீட்டுக்கு போகிறோம், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறோம், மச்சான்ற கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படிங்க போகும்போது சத்தம் போட்டு டேய் சாப்பாடு கொடுறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கலாம், தப்பில்லை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், என்னுடைய தகப்பனார் இறந்து போனது டக்குன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒரு விபத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இறந்து போனாங்க என்னுடைய தகப்பனார். அப்போது இது சிறு வயசு, வாழக்கூடிய வயசு, பெருசாக எந்த நோயும் கிடையாது. அந்த மாதிரி இறக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தகப்பன் இல்லை, யாருடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க இறந்துருக்கிற சொல்ல நம்ம அங்கே போகிறோம், அவங்க வீட்டுக்கு, முத்தனக்கரை வீட்டுக்கு போகிறோம். போய் அவங்க வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த சாப்பாடு எதை சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு போகிறோம். ஆனால் நான் தகப்பனை இறந்துட்டு நிற்கிறேன், நான் பரிமாறுறேன், பந்தி பரிமாறணும் இருக்குது. என்னை யாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்காங்க, நாதி இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு நபர் கறி கொண்டு வான்னு கேட்டுச்சு, எக்ஸ்ட்ரா. அதாவது ஒரு நம்ம ஒரு சகலில் வைப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதில் வச்சு நல்லா நியாயமாக தான் வைக்கிறாங்க. ஏன்னா பெருசாக நம்ம ஒரு திருமண விருந்து கிடையாதுல்ல, அதனால் ரொம்ப நெருக்கமானவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நபர் என்கிட்ட கேட்டார், எக்ஸ்ட்ரா கறி கொடுன்ட்டு. அவர் யாரும் இல்லை, வேண்டப்பட்டவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க தான். அப்போ எனக்கு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், என்னடா கலாச்சாரம் இது. ஒரு தகப்பனை இழந்துட்டு ஒருத்தவன் நிற்கிறான், 3வது நாள் போயிட்டு அவன் சாப்பிட்டானான்ட்டு அவன் கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் அவன் வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம். திருப்பியும் சொல்கிறேன், அவங்க வீட்டில் யார் வீட்டுக்கு போனாலும் தர்றத சாப்பிட்றதுல தப்பில்லை. ஏன்னா திருமண வீடா, கறி எக்ஸ்ட்ரா கேட்க போது மனசாட்சி வேணாம். இதில் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு முடிவு பண்ணேன், எப்போ எங்கள் தகப்பனார் இறந்து போய் எனக்கு என்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்கு முடிவு பண்ணனா, மௌத்தானக்கார வீட்டுக்கு போகிறதோட சரி, சாப்பிடக்கூடாது. மௌத்தானக்கார வீட்டில் போய் சாப்பிடவும் கூடாது. இந்த அளவுக்கு போகிறோமா, மௌத்துக்கு போகிறோமா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோமா, வந்துடணுங்கிற மாதிரி அன்னைக்கு மண்டையில் ஏற்றுனவன். ஆனால் இன்றைக்கி ஊரில் எப்படி நடக்குன்னு தெரியல. தயவுசெய்து அப்படி ஹத்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு யாராவது போனீங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரா கறியெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் ஏதாவது சமைச்சு போடணுமே ஒழிய, அவங்க வீட்டில் போயிட்டு கறியை கொடுன்னு சொல்லிட்டு கறின்னு அலையாதீங்க தயவுசெய்து. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவுசெய்து யாரையும் நான் புண்படுத்தாம பேசலை. நான் தகப்பனை இழந்து அந்த இடத்துல நின்று அனுபவித்து அந்த வேதனையை அனுபவித்ததை நான் சொல்ல நினச்சேன். இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.